ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அது இப்போ எக்ஸ்னு மாறிடுச்சுல. இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சடனாக பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் ப்ளோயிங்கான இமேஜஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இங்கே ஒரு பொண்ணு அழகாக மேக்கப் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அது பொண்ணா என்ன, ஈவன் பொட்டேட்டோ லுக் குட் வித் மேக்கப். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. டியர் பாய்ஸ், இதுல இருந்து நமக்கு சொல்ல வர கருத்து என்னன்னா, எதையுமே உடனே நம்பிடவே கூடாது. அதுவும் மேக்கப் விஷயத்துல சுத்தமா நம்ப கூடாது. எதையுமே 6 மணி நேரமா ஆராய்ந்த பிறகுதான் நம்பணும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னி இமேஜஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற 98% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க அந்த சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு பட்டனை ஒரு அழுத்தி பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கைஸ், நீங்கள் ஒரு வேளை புது ஷூ வாங்கும்போது உங்கள் சைஸை விட பெரிய சைஸாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று அதை ரிட்டர்ன் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா போனால் போகுது, நான் தடிக்க விழுந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த ஷூவை யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ரெண்டுமே இல்லாமல் ஒரு புது விதமான வழி இருக்குது கைஸ். அது என்ன வழி தெரியுமா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எதுக்காக துணிக்கு மாட்ட வேண்டிய கிளிப்பை ஷூவுக்கும் ஷூக்கு மாட்ட வேண்டிய லேச காலுக்கும் மாட்டிருக்காருன்னு தெரியலையே. நீங்க எல்லாம் சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிளுக்கு லாக் போட்டிருப்பீங்க. ஆனா கார் ஓட்டும் போது காருக்கு லாக் போட முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு தான் கைஸ் இந்த லாக். கைஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு செவுத்தை காட்ட போறேன். அந்த செவுத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க கைஸ். எனக்கு என்னமோ இந்த செவுத்தை கட்டுறதுக்கு பிளான் போட்டு கொடுத்த இன்ஜினியர் காலேஜில் அரியர் வச்சு படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரே கோணலும் மாடலுமா இருக்கு. இதுக்கு தான் புடலையிலேயே ஒரு போடு போட்டு காலேஜுக்கு அனுப்பியிருந்தா இப்போ சுவரை ஒழுங்கா கட்டியிருப்பார்ல. ஒழுங்கா படிடா. மை டாக் நியூ மாஸ்க். என்னடா மாஸ்க் இது? கடிக்கிறதுக்கு ஏதுவா மாட்டி விட்டுருக்காங்க. ரியலி ஹெல்ப்ஸ் வித் சோஷியல் டிஸ்டன்சிங். ஆமாம், இந்த மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டால் ஒரு பைய கூட பக்கத்தில் வர மாட்டான். இந்த படத்தில் இருக்கிற அங்கிள் முதல்ல அவருடைய ரைட் காலை தொடுறாரு, அப்புறம் அவருடைய லெஃப்ட் காலை தொடுறாரு. இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க பயந்துறாரு. இப்போ என்னடா அவர் 2 காலுமே தனியாக கிடக்குது? ஓ, அது பொம்மை காலா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையில? கைஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் டொனால்டு ட்ரம்ப்பை டிவிலையோ இல்லைனா உங்கள் ஃபோன்லேயோ நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. டொனால்டு ட்ரம்ப் யாருன்னா, அவர் தான் அமெரிக்காவுடைய முன்னாள் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஆனால் அவருடைய பூனைக்குட்டியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்போ பாருங்க கைஸ் அவரோட பூனைக்குட்டியை. இதுதான் அவரோட பூனைக்குட்டியா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு அவரை மாதிரியே இருக்குல்ல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி, பறக்க முடியல. என்ன பண்றான் இவன்? ஒரே குழப்பமா இருக்கே. அந்த ஜன்னல் எட்டி பார்க்கணும்னா ஒரே ஒரு ஏணியை நேராக போட்டு எட்டி பார்த்துருக்கலாமே. கீழே ஒரு 3 ஏணியை போடணும், அதுக்கு சைடில் ஒரு 2 ஏணியை போடணும், அதுக்கு மேலே ஒரு ஏணியை போடணும். தடுக்கி விழுந்த எலும்பு கூட மிஞ்சது போல. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். 2012 தானோஸ் கரிகட்ட மாதிரி கருப்பா இருக்கான். 2018 சந்தனக்கட்ட மாதிரி சிகப்பா மாறிட்டான். சீக்ரெட் பிஹைண்ட் தானோஸ் பியூட்டி. ஓஹோ, அப்போ கறிக்கட்டை மாதிரி கருப்பாக இருந்த தானோஸ் சந்தனக்கட்டை மாதிரி சிகப்பாக மாறினதுக்கு காரணமே ஃபேர் அண்ட் லவ்லி தானா? இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சே. மார்வல் ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கைஸ். 2019 மொபைல் நாட் அலவுட் இன் ஸ்கூல். அதுவே 2020 கம்மிங் டு ஸ்கூல் நாட் அலவுட் யூஸ் மொபைல். அது என்னமோ உண்மைதான் கைஸ். 2019 ஸ்கூலுக்கு ஃபோனே அலவுடு கிடையாது. ஆனால் அடுத்த வருஷமே கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. நண்டு செண்டெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதில் நானும் ஒருத்தன் கைஸ். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வர்றவங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போர்டில் எழுதி போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.